பட்டு சேலை, பருத்தி சேலை, டிசைனர் சேலைன்னு பலவிதமான சேலைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வாழை நாரில் நெய்யப்படுற சேலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன புதுசாக வாழை நார் சேலை? அப்படி அதில் என்ன சிறப்பு? அது இங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்களா? தென்னிந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டுமே தயாரிக்கப்படுற இந்த வகை சேலைகளை முதல் முறையாக மலேசியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆடை வடிவமைப்பு ஆலோசகரும் மேர் ஃபேஷன் நிறுவன உரிமையாளருமான சசிதா. வாழைநார் சேலையோட சிறப்பை பற்றி இவங்க கிட்டே கேட்போம். நார்ல இருந்து சாரி செய்யலாமா? அதுவும் வாழை நார்ல இருந்தா ஈகோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டைனபிள் ஃபேஷன், ஜீரோ வேஸ்ட் ஃபேஷன். ஸோ வாழை நார் சாரி வந்துட்டு இந்த 3 கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கு. இந்த சாரி வந்துட்டு அவ்வளோ மெல்லிஸா, அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ லைட் வெயிட்டா சாரி இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி கூலிங். So when you wear a sari which is very cooling, lightweight, it's a different feeling altogether. It feels like silk, but it's not silk at all. அது வந்துட்டு இந்த மாதிரி வரும், borderless இல்லாம. இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, நீங்களே பாருங்க. இதான் வாழைநார் சாரி. ஸோ borderless இருக்கும், அப்புறம் புட்டா வரும், அண்ட் dual tone. அது எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் கலரா காட்டும், dual tone. அண்ட் முந்தானி வந்துட்டு வேற கலரா இருக்கும். சம்டைம்ஸ் சேமா இருக்கும், ஃபுல் சேமா இருக்கும், பட் புட்டா வேற வேறையா இருக்கும். another thing is வாழைநார் சாரில வந்துட்டு சாரி பிளவுஸ் வராது. இந்த வாழைநார் சேலைக்கு நம்ம பெண்கள் கிட்டேந்து என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்குது? முதல்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருப்பாங்க. இந்த சாரி எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்குமா, இல்ல ஹார்டா இருக்குமா, ஸ்டிஃபா இருக்குமா, அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் நான் காட்டுவேன், இல்ல இந்த சாரி சோ சாஃப்ட், சோ லைட் வெயிட் எல்லாம் நான் சொல்லுவேன். வாங்கிட்டுக்கு அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, திருப்பி 2-3 pieces வாங்கிட்டு போவாங்க. It's a versatile saree, so you can tie anywhere and everywhere. Selamat menyambut Hari Deepawali kepada seluruh masyarakat kaum India di negara kita. Semoga Deepawali tahun ini akan membawa kebahagiaan kepada semua dan kita harap sebuah negara yang lebih maju, yang lebih baik demi kepentingan seluruh rakyat Malaysia. Sudah tentu kerajaan akan terus meningkatkan tahap sosioekonomi masyarakat kaum India seiring dengan pembangunan negara. Dalam meraihkan sambutan Hari Deepawali, saya berharap anda semua akan memandu dengan cermat supaya sampai ke destinasi masing-masing dengan selamat untuk menyambut Hari Deepawali. Deepawali Narwatagal. இயற்கைக்கு பாதகமில்லாத, உடலை உறுத்தாத, மென்மையான, குளிர்ச்சியான இந்த வாழைநார் சேலைகளை எப்படி நெசவு செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இதோ இப்படித்தான் இந்த சேலை நெசவு செய்யப்படுது. ப்ரோசஸ் வந்துட்டு அவ்வளோ ஈஸியா இல்லை, பட் பார்க்க போனாக்கா இட்ஸ் a lot of creativity involved. ஸோ அந்த நார் வந்துட்டு வெட்டிட்டு ஃபிளாட் பண்ணிட்டு ஒரு மிஷின்ல மாதிரி ப்ரோசஸ் பண்ணிட்டு அந்த நார் வந்துட்டு அப்படி நூலு நூலா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியில வந்துட்டு கொதிக்க தண்ணியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சிட்டு அவங்க வந்துட்டு ஸ்பின் பண்ணுவாங்க, வீவ் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணுவாங்க ஒரு பால் மாதிரி. ஸோ இட் பிகம்ஸ் லைக் a ball of thread, but it's வாழைநார் thread. ஓகே, அப்புறம் அந்த டைலாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஹேண்ட்லூம் வீவிங் பாக்குறாங்களா அந்த மிஷின் அந்த எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கையில தான் அந்த மாதிரி செய்யறாங்க. ஸோ இட்ஸ் a long process involved. ஏறக்குறைய ஒரு 3 நாள் பிடிக்கும் ஒரு சாரி அந்த ப்ரோசஸ் எல்லாம் போறதுக்கு, அந்த வீவிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 3 days பிடிக்கும். பொதுவாகவே மனிதர்கள் பயன்படுத்தும் பல பொருட்கள் இயற்கைக்கு கேடு ஏற்படுத்துறதா தான் இருக்குது. அதுல நாம் உடுத்தும் உடைகளும் அடங்கும். அந்த வகையில ஒரு சில வகை சேலைகள் மண்ணோடு மக்கி போகவே குறைஞ்சது 76 மாதங்கள் தேவைப்படுறதா ஆய்வுல கூறப்படுது. இந்த நிலையில இந்த வாழைநார் சேலைகள் எந்த அளவுக்கு இயற்கைக்கு பயனா இருக்குது? When we want to decompose பத்தி பேசுறதுன்னா, actually அவங்க எப்படி அந்த சாரி டேக் கேர் பண்றாங்க,
Okay, if dry clean பண்றாங்களா, take care பண்றாங்க, because some sarees can last for years. Some sarees, if you don't take care well, the decomposing will come faster. So decompose பண்ணதுன்னா it becomes useful for the land. பெண்கள் சேலை கட்டினாலே தனி அழகுதான். அந்த அழகு கூட்டும் சேலை இயற்கைக்கு பாதகம் ஏற்படுத்தாத ஒன்றா இருந்தா அது பல மடங்கு அழகுதானே. உங்க அம்மா, அக்கா, தங்கை, மனைவிக்கோ அல்லது காதலிக்கோ அன்பு பரிசா இந்த சேலையை கொடுக்கறத ஒரு தேர்வா யோசிக்கலாமே. என்ன சொல்றீங்க நீங்க? மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி. மனதின் இருள் அகலட்டும், அன்பின் ஒளி பெருகட்டும், வெற்றிகள் மலரட்டும், மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும். எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.